வணக்கம். கதை கேட்க இணைந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் இனிதே வரவேற்கிறேன். ஒரு நாள் புத்தர் தரையில் அமர்ந்தவாறு பூக்களை கோர்த்துக் கொண்டிருந்தார். அவரிடத்தில் புதிதாக இணைந்திருந்த சீடர் ஒருவர் தான் பறித்து வந்த மலர்களை ஒரு கூடையில் வைத்து புத்தரிடத்திலே கொடுக்க ஒவ்வொன்றாக எடுத்து அதனை புத்தர் பொறுமையாக கோர்த்துக் கொண்டிருந்தார். சிறிது நேரம் கழித்து சில ஆண்டுகளுக்கு முன்னர் புத்தரிடத்திலே சீடராக இருந்த நபர் ஒருவர் இப்பொழுது அந்த இடத்துக்கு வருகிறார். புத்தரை தரக்குறைவாக பேசத் தொடங்குகிறார். தன் மனதில் இருக்கக்கூடிய ஆத்திரங்களை புத்தரின் மேல் வாரி இறைக்கிறார். கடுமையான இழிவான சொற்களை புத்தரின் மீது எறிகிறார். ஆனால் எதுவுமே நடக்காதது போலவே புத்தர் அதை எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் அதே சிரித்த முகத்தோடு பூக்களை கோர்த்து கொண்டிருக்கிறார். சிறிது நேரம் கழித்து தனது கோபம் தீர்ந்து ஆத்திரம் அடங்கிய அந்த நபர் அந்த இடத்திலிருந்து சென்றார். கடுமையான வார்த்தைகளை எதிர்கொண்ட போதிலும் கூட எந்தவித எதிர்வினையும் ஆற்றாமல் தனது வேலையை மட்டுமே தொடர்ந்து பார்த்து கொண்டிருந்த புத்தரை ஆச்சரியத்தோடு பார்த்த புதிய சீடன் தயங்கி தயங்கி அவரிடத்தில் கேட்கிறான், குருவே, அந்த மனிதன் எரிந்த வார்த்தைகளால் எனக்கே கோபம் மூண்டதே. மிக நிச்சயமாக உங்களுக்குள் கோபம் வந்திருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் அதை எதையும் பொருட்படுத்தாமல் உங்கள் வேலையிலேயே கவனம் செலுத்திக் கொண்டு சிரித்த முகத்தோடு இருக்கிறீர்களே, இது எப்படி சாத்தியமானது என்று கேட்டான். அதற்கு மெதுவாக புத்தர் இப்படியாக பதில் உரைக்கிறார், எனக்கு சொந்தமில்லாத பொருளை ஒருபோதும் நான் எடுப்பதில்லை. எனக்கு சொந்தமில்லாத பொருளை நான் ஒருபோதும் எடுப்பதில்லை. அந்த மனிதன் தனது மனதிற்குள் இருக்கக்கூடிய ஆதங்கத்தையும் ஆத்திரத்தையும் கொட்டி தீர்த்திருக்கிறான். ஆனால் அந்த சொற்கள் எனது சொற்கள் அல்லவே. அது எனக்கு உரியவை அல்லாத போது அதை பற்றி நான் ஒரு துளியும் கவலைப்பட தேவையில்லை என்று புத்தர் பதிலளித்து மீண்டும் தனது வேலையிலே கவனம் செலுத்தினார். ஆக இது மிக சாதாரணமான ஒரு நிகழ்வு போல நமக்கு தோன்றலாம். நம் முன்னே பல மனிதர்கள் இது போல செய்கைகளை செய்யும் பொழுது நமக்கு தேவையானவற்றை அதிலிருந்து எடுத்துக் கொள்ளலாம். நமக்கு அதில் எதுவும் தேவையில்லாத பொழுது அதனை நாம் அப்படியே கடந்து விடலாம். இதே போன்ற ஒரு நிகழ்வு காந்தியார் அவர்களின் வாழ்க்கையிலும் நடந்தது. 2ஆம் வட்டமேசை மாநாட்டில் பங்கெடுப்பதற்காக லண்டனுக்கு கப்பலில் காந்தியார் பயணம் செய்கிறார்.